தொழிலாளர்கள் வந்து போராட்டம் பண்ணுறாங்க தொழிற்சாலைக்கு முன்னாடி. போராட்டம் வந்து உடன்பாடு எட்டப்பட்டுச்சு அல்லது போராட்டத்தினுடைய எண்டில் என்ன பண்ணுவாங்க முடிவில்? அதே தொழிற்சாலைக்கு தானே வேலைக்கு திரும்புவாங்க. வேறு எங்கேயோ போவாங்க அவங்க. திரும்பி செல்வதற்கு வேறு என்ன இருக்கிறது? எல்லா நிறுவனங்களுக்குள்ளேயுமே முரண்பாடு என்பது தீர்த்து வைக்கப்பட வேண்டும் என்பதே தவிர நான் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன் இன்னிலேருந்து அப்படின்னு சொல்லி அரசியலில் நம்ம இருக்க முடியுமா? அரசியலில் வந்து உயர் அதிகாரியை நமக்கு பிடிக்கல அப்படின்னா உயர் அதிகாரி மூஞ்சியில் நான் முடிக்க மாட்டேன் அப்படின்னு நிர்வாகம் செய்ய முடியுமா? அப்படி ஒரு நிறுவனத்தை நடத்த முடியுமா? ஒரு அலுவலகத்தையாக நடத்த முடியுமா? இது எப்படி ஒரு பொருத்தப்பாடே கிடையாது. ஆனால் பாஜக என்ன சொல்கிறாங்கன்னா 3 வருஷம் கலந்துக்காத முதலமைச்சராக இப்போ கலந்து வச்சிட்டாங்க பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது அவர்களுக்கு கொஞ்சம் கூட வெட்கமே இல்லை. இது தமிழ்நாட்டு மக்கள் வந்து கழுத்து வரைக்கும் வெள்ளத்திலே நீந்தி கொண்டிருக்கிற போது பேரிடர் நிதி வாங்கித்தாருங்கன்னு கேட்டால் வாங்கித்தரல. இது தேசிய பேரிடராக அறிவிக்க முடியாது. நாங்கள் மும்மொழி கொள்கையை கட்டாயமாக திணிக்கிறாங்க, தேசிய கல்விக் கொள்கையின் வழியாக திணிக்கிறாங்க. அதை ஏற்றுக்கொண்டால்தான் வந்து அதற்கான நிதியை தர முடியும். 2300 கோடிக்கு மேலான தொகையை வந்து தர மறுக்கிறார்கள் என்கிற போது அப்பொழுது வாங்கி தந்துட்டாங்கன்னா பாஜக காரன் வந்து தமிழ்நாட்டில் ஓட்டு கேட்க கூட செய்யலாம். அப்போ தமிழ்நாட்டுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய நிதி பகிர்வை தடுத்து வைத்திருக்கிறார்கள். அப்போ அவர் சம்பந்தப்பட்டவங்க வரத்தானே செய்வாங்க. வரி கட்டியிருக்கோம், அது அதற்கான வரி பகிர்வை நீங்கள் சரியாக செய்யவில்லைன்னா நம்ம யார்கிட்ட போய் கேட்க முடியும்? நம்ம அண்ணாமலைகிட்டே போய் கேட்க முடியும்? யார் பிரதமராக இருக்கிறார்களோ, யார் அதிகாரத்தில் இருக்கிறார்களோ, யார் அதிகாரத்தை குவித்து வைத்திருக்கிறார்களோ அவர்களிடத்துல தானே கேட்க முடியும். அதை போய் வந்து கேட்காதன்னு சொன்னது மூலமாக அது தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்கிற துரோகம்ல.